ஓகேவா? இப்போ இந்த பக்கத்துக்கு தைச்சிடலாம். ஓகேவா? ஒரே அளவாக இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈஸியாக தைச்சி பழகுங்க. கற்றுக்கும் போதே ஈஸியாக கற்றுக்கோங்க. அது மாதிரி ஒரு வேலை செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தைக்கிறது கொஞ்சம் ஸ்பீடு வரும். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்லீவையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து தைச்சிருவோமா? ஸ்லீவ் வந்து ஒரு தையல் போட்டுட்டு சுருக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி பிடிச்சி லைட்டாக எப்படி சொல்கிறது இழுத்து பார்க்கணும். தையல் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஸ்லீவ் ஒரு தையல் போட்டுட்டு இழுத்து பார்க்கணும். சரிங்களா? தையல் வந்து கிராஸில் இருக்கிறதுனால உடையும், அதனால தான் சொல்கிறேன். புதுசாக தைக்க கற்றுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அவங்களுக்காக தான் சொல்லிகிட்ருக்குறேன். ஏன்னா நீங்கள் அதை இழுத்து பார்க்காம நீங்கள் 2 தையலும் போட்டுட்டீங்க அப்படின்னா அது சுடிதாரோ இல்லை ப்ளவுஸோ அவங்க வாங்கிட்டு கஸ்டமர் எடுத்துகிட்டு போய் போடும்போது தையல் விட்டுரும். ரெண்டு பக்கமுமே அந்த மாதிரி இழுத்து பாருங்க. ஓகேவா? ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எப்போதுமே பார்த்துருங்க. பார்த்துட்டு தைச்சிங்கன்னா ஈஸி. அதே மாதிரி உங்களுக்கு அப் அண்ட் டவுன் எதுவும் வருது சைடு அட்டாச்சிங் பண்ணும்போது, அது ப்ளவுஸோ இல்லை சுடிதார் ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு அப் அண்ட் டவுன்லாம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தையல் போட்டதை இப்படி பிடிச்சி பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த இதுலேருந்து இந்த இது கரெக்டாக இருக்கா, அதாவது அட்டாச்சிங் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து இந்த கை வரைக்கும் கரெக்டாக இருக்கா, இதுலேருந்து சைடு வரைக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இதே தான், சேம் இதே தான் ப்ளவுஸுக்கு. ஏதாவது இதில் நீங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதிலே சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு தையல் சைடு தைக்கிறதுக்கு முன்னாடி சரி பண்ணிங்கன்னா அந்த ப்ளவுஸ் இருக்குல்ல, ப்ளவுஸ்லலாம் சைடு ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணுறீங்களே அந்த இடத்துல இன்னொரு தையல் போட்டு அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். பெங்காலி